ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு உங்களுக்கு நடக்க போகுது. அதுக்கான டைம் டேபிள்லாம் விட்டுட்டாங்க. நாம இன்னைக்கு இந்த பதிவில 11ஆம் வகுப்பு இங்கிலீஷோடைய மாடல் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதே கொஸ்டினே உங்களுக்கு 200% வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. நாங்க இதுவரைக்குமே எதுவுமே படிக்கல. இந்த கொஸ்டினாவது நாங்க படிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா படிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டினே ரிப்பீட் ஆகுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. ஃபைனல் எக்ஸாம் வரைக்குமே இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ நீங்க ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. நீங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா, மறக்காம நம்மளுடைய இந்த ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா நோட்ஸ், கொஸ்டின் பேப்பர், விடுமுறை சம்பந்தமான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த 11ஆம் வகுப்பு இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரில் நம்ம வந்து 1 மார்க்லேயே ஈஸியாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 21 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. அந்த 21 மார்க்லேயுமே இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கிறதும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். முடியாட்டி போனால் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறதையாவது நீங்கள் படிக்கணும். ஏன்னா இதெல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மாடல் கொஸ்டின் தான். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ 3 சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 3 சினானிம்ஸும் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் ஆன்டனிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சினானிம்ஸ்னால் அறிஞ்சொரு பொருட்கள், அதுக்கு அறிஞ்சொரு பொருளுக்கு விளக்கம் கொடுக்கணும். ஆன்டனிம்ஸ்னால் எதிர்ச்சொல் நம்ம வந்து எழுதணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆன்டனிம்ஸ் வந்து இருக்கும். அந்த 3 ஆன்டனிம்ஸ் எழுதுறீங்கன்னா அதுக்கடுத்து வந்து ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அப்ரிவியேஷன் கேட்டிருக்காங்க. டிசினா என்ன அப்படின்னு, டிசினா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். அது மாதிரி நம்மளே சின்னதாக அந்த கிராமர் பார்ட்டில் தான் நம்ம 1 மார்க்கில் மார்க் எடுத்துடலாம். தென் வந்து ஃபில்லிங் த ஃப்ளான்ஸில் வந்து சூட்டபிள் ஃப்ரேசல் வெர்ப் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்டு கேட்டிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டெஃபினிஷன் ஃபார் த வேர்ட் அந்த ஹோமோஃபோபியா அப்படின்னா என்னன்றது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிராமர் படிக்கும்போது நம்ம மார்க் எடுக்கலாம். தென் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்குமே ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பட் ஃபார்ம் ஆஃப் வேர்டு, ரோபோட்டுக்கான கிளிப்பட் ஃபார்மு, காம்பினேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் பிளெண்டட் வேர்டு, பிக்சல்னால் என்ன, எது 2 சேர்த்தா பிக்சல் வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் டியரு, அப்புறம் சூஸ் த கரெக்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு. இதெல்லாமே நீங்கள் கிராமர் படிச்சிங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இப்போ கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் சிலபிஃபிகேஷன் வந்து பிரிக்கணும் ஸ்கூலுக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ், அதுக்கு வந்து காம்பவுண்ட் வேர்டு எழுதணும். அதுக்கப்புறம் அந்த காம்பவுண்ட் வேர்டு ரெட் ரோஸ்க்கு கரெக்ட் காம்பினேஷன் கொடுக்கணும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க்கு கிராமர் பார்ட் தான் இருக்கும். ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். தென் பார்ட் 2க்கு போனீங்கன்னா 2 மார்க் எழுதணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேள்வி வந்து ஒரு போயம் லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த போயம் லைன்லேருந்து நீங்கள் அந்த கீழே கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு வந்து சரியான விடை எழுதணும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஸ்கூல் புக் பேக்கில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஈஸியாக கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த பேராகிராஃப்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா பதில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது 24 கொஸ்டின் பாருங்கள். ஹவ் இஸ் த மோட் ஆஃப் த போயட், ஐடென்டி த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூசர் ஹியர். இதில் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன இருக்குது, அதில் வந்து அவங்களுடைய அந்த போயட்டுடைய மூடு என்ன, இதெல்லாமே நம்ம வந்து எழுதிடலாம். ஸோ ஒவ்வொரு லைனுமே நீங்கள் வந்து படித்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியும். இது ஈஸியாக போட்டுடலாம். தென் 2 மார்க் வந்து போனீங்கன்னா ஆப்ஷன்ஸ் விட்டு நம்ம அது எழுதுகிறோம். பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேஞ்ச் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். தென் பார்ட் 3க்கு போனீங்கன்னா 3 மார்க் எழுதணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாய்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு அந்த லைன் கொடுத்து அந்த எழுதுகிற மாதிரி தான் அது வந்து இருக்கும். ஈஸியாக அது வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் 3 மார்க் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஒரு சாய்ஸ் விட்டு வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷினை வந்து சாய்ஸ் விடாமல் எப்பவும் படிச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷினை சாய்ஸ் விடாமல் படிச்சிங்கன்னா தான் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு எந்த கொஷினுக்கு ஆன்சர் நல்லா தெரியுதோ அந்த கொஷினை நீங்கள் எழுத முடியும். ஸோ அதனால் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். ஸோ அந்த 3 மார்க் வந்து சூட்டபுளாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அது கிராமர் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வந்து அந்த பை சார்ட்டு, இந்த பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்து அதிலேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்குறது, இது மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லாமே ஒரு மாடல் கொஷின் தான். இந்த மாடல் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக உங்களுடைய ஸ்கூல் புக்கில் வந்து என்னென்ன கிராமர் பார்ட்டுக்கு அப்புறம் இருக்கோ அந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. தென் பார்ட் 5க்கு வந்து 5 மார்க் எழுதணும். ஏதர் ஆர் சாய்ஸில் தான் அது இருக்கும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே நீங்கள் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷினையும் படிச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா சம்மரி, ரஃப் காப்பி, ஃபியர் காப்பி வந்து எழுதணும். ரஃப் காப்பி, ஃபியர் காப்பி எழுதுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸு, அது மாதிரி கொஞ்சம் நிறைய விஷயம் இருக்கும். அதில் எந்த வார்த்தை வந்து கரெக்டாக போடணும், அது மாதிரிலாம் நீங்கள் வந்து எழுதணும். அதில் உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து போடணும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரீடு த சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸ் படித்து அது எழுதலாம். இல்லைனா அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எழுதலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து எழுதிட்டீங்க அப்படின்னா
அடுத்து ஒரு பேராகிராஃப் குடுத்து அதுலருந்து கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ, அத வந்து நீங்க வந்து நல்லா எழுதிக்கோங்க. இது மாரி நல்லா படிச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இங்கிலீஷ்ல வந்து நம்ம எப்பவும் ஃபெயில் ஆகுறதுக்கு சான்சஸ் கிடையாது. மார்க் கம்மியா எடுக்கிறதுக்கும் சான்சஸ் கிடையாது. ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். கிராமர் பார்ட், 1 மார்க்கு இதெல்லாம் நீங்க படிச்சுக்கிறது, இந்த ரோட் மேப் அது நீங்களே படிச்சீங்கன்னா, அதிலேயே மார்க் எடுத்துடலாம். ஸோ, நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.